அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சொர்க்க வாசல் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திதியை பிடித்தால் நம்மை பாதிக்கக்கூடிய விதியை வெல்லலாம் என்பது பெரியோர்களுடைய சிறப்பான பொன்மொழி. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அதிகமாகத்தான் இருக்க செய்கிறது. நம்முடைய பெரியோர்கள் குறிப்பிட்டுள்ள சில வழிபாட்டு முறைகளால் இதனை நாம் கண்டிப்பாக அடைய முடியும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அத்தகைய விரதங்களில் ஏகாதசி விரதமும் ஒன்று. ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும். அஸ்வமேத யாகம் என்பது ஒருவர் நாளை இறப்பதாக இருந்தால் இன்று நேரடியாக சிவபெருமானிடம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யாகம்தான் அஸ்வமேத யாகம். தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை, காயத்ரி மந்திரத்திற்கு ஈடான மந்திரம் இல்லை, கங்கைக்கு இணையான புனித தீர்த்தமில்லை, ஏகாதசி விரதத்திற்கு நிகரான விரதம் இல்லை என்பது புராணங்களுடைய பழமொழி. அன்று இறைவனை வணங்கும் ஜீவாத்மா வைகுண்ட வாசல் வழியாக பரமாத்மாவே சேர்கிறது என்பது ஐதீகமாகும். ஏகாதசி திதி என்றால் 11ஆம் நாள் என்று பொருள். இந்த திதிக்கு அதிபதி மகாவிஷ்ணு. இவரை வழிபட்ட உன்னத நிலையை கண்டிப்பாக அடையலாம். மார்கழி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி ஆகும். மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படும். இது மோட்ச ஏகாதசி எனவும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. பரம்பொருள் படைப்பு கடவுளான பிரம்மதேவர் படைப்பு காலம் முடிந்து ஊழி காலம் தொடங்கியதும் பரம்பொருள் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்து தாமரையில் ஒடுங்கினார். பிரம்மனின் அடுத்த பகல் தொடங்கியதும் தாமரை இலை தண்ணீரால் பிரம்மன் மேல் தெளிக்க அதில் சிறு துளிகள் பிரம்மனின் காதுகளில் சென்றன. விழித்த பிரம்மன் முதல் வேளையாக பிராண வாயுவை தூண்ட அப்போது அவரின் இரு காதுகளில் இருந்து தண்ணீர் வெளியே வர அது மது கைடப்பர் என 2 அரக்கர்களாக உருவெடுத்தன. அவர்கள் பிரம்மனிடம் ஒளி வடிவில் இருந்த வேதங்களை திருடிச் சென்றனர். பெருமாள் ஐயகிரீவர் அவதாரம் எடுத்து வேதங்களை திரும்ப கொண்டு வந்தார். இந்த 2 அசுரர்களும் தேவர்கள் முனிவர்கள் என அனைவர்களையும் கொடுமைப்படுத்த தொடங்கினர். தேவர்கள் அனைவரும் பரம்பொருள் விஷ்ணு பெருமானிடம் முறையிட்டனர். இறைவன் மது கைடபரிடம் போரிடுகிறார். அவர்களை அழிக்க முற்படும் போது அவர்களுக்கு என்ன வர வேண்டும் என கேட்க அவர்கள் விஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூற விஷ்ணுவின் அதாவது மகாவிஷ்ணு தன்னால் இந்த அசுரர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என கூற அசுரர்கள் பகவானே தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்து அதன் பிறகு நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என வேண்ட பகவான் அப்படி ஆகட்டும் என்றார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்த அவரின் மகிமைகளை உணர்த்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்கின்ற வரத்தினை கேட்டனர். அத்துடன் அசுரர்கள் தாங்கள் பெற்ற இன்பம் அனைவரும் பெற விரும்பி இந்த நாளை உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொர்க்க வாசல் வழியாக வெளிவரும் பக்தர்களுக்கு மோட்சம் அதாவது முக்தி அருள வேண்டும் என வேண்டி நின்றனர். இதன் காரணமாகத்தான் வைகுண்ட வாசல் எனும் சொர்க்க வாசல் உருவானது. மது கைடபர்களை அடக்கியதால் மதுசூதனன் என்ற பெயரும் பெருமாளுக்கு வந்தது. முக்கியமாக ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி என்று ஒரு வேளை உணவு மட்டும் உண்டு. மறுநாள் ஏகாதசி என்று அதிகாலை நீராடி பெருமாள் கோவிலுக்கு சென்று சொர்க்க வாசல் வழியாக வந்து பரம்பொருள் பெருமாளை வணங்குவது சிறப்பு. நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. முடியாதவர்கள் பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு விஷ்ணு புராணம் சக்கரநாமம் பாராயணங்கள் செய்து அன்றிரவு தூங்காமல் விழித்திருந்து இறைவனுடைய புகழ் பாடி கோவில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனுக்கு துளசி மாலை சாத்தி ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இருப்பது நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் செல்வ வளத்திற்கும் சிறந்தது. மறுநாள் துவாதசி என்று கோவிலுக்கு சென்று
இறைவனை தரிசித்து துளசி தீர்த்தத்தை அருந்தி உபவாசத்தை முடிக்கலாம். அன்று உணவாக அகத்திக்கீரை பொரியல், நெல்லிக்காய் பச்சடி, சுண்டைக்காய் புளி சுண்டைக்காய் புளி சேர்க்காத மோர்க்குழம்பு செய்து இறைவனுக்கு அன்னதானம் செய்துவிட்ட பிறகு சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இதன் பலனாக நாம் சகல செல்வங்களும் பெற்று வாழலாம். இதனால் உடற்பிணி அகலும், முக்தி கிடைக்கும். குறிப்பாக பித்ரு தோஷம் நீங்கும், சகல செல்வங்களும் ஆள்வதுடன் வைகுண்ட பதவியும் கிடைக்கும். இந்த ஏகாதசி விரதம் மார்கழி மாதத்தில் இறுதியாக வருவதனால் வைகுண்ட ஏகாதசி என போற்றப்படுகிறது. இந்த ஏகாதசியில் பரம்பொருள் இறைவனை வணங்கி அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்புதான் இந்த சொர்க்க வாசல் சிறப்புகள். முக்கியமாக சொர்க்க வாசலை அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு வெல்ல வேண்டும். தங்களை போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டுமென்று அந்நியசுர்களாக இருந்தாலும் நல்ல மனதுடன் பெருமாளிடம் வேண்டிய நாளே இந்த வைகுண்ட ஏகாதசி நாளாகும். இறைவனை வைகுண்ட ஏகாதசி என்று உங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அதனை இறைவனும் ஏற்றுக்கொண்டு புராண கதைகளில் நாங்கள் மேலே கூறியவாறு இருந்தன. பிரம்மதேவனை தன்னுடைய நாபி கமலத்தில் இருந்து படைத்தார். திருமால் இறைவனின் உடலில் இருந்து வெளிப்பட்டதை நினைத்து பிரம்மனுக்கு அகங்காரம் ஏற்பட்டது. அதே நேரம் திருமால் காதுகளில் இருந்து 2 அசுரர்கள் வெளிப்பட்டன. அவர்கள் இருவரும் அகங்காரத்தில் இருந்த பிரம்மனை கொல்ல முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய திருமால், பிரம்மனை கொல்ல வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தருகிறேன் என்றார். அதனை கேட்ட அசுரர்கள் இருவரும், நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது, நாங்களே உங்களுக்கு வரம் தருகிறோம் என்றனர். இப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்தவர்களை அழித்ததனால்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி நாட்களாகும். வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இல்லத்தில் விரதமிருந்து வழிபடுவதுடன் பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் இவ்வுலக வாழ்வு செழிப்படையும், வறுமை வாழ்வும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.